Hi children, in this video we will learn about public and private sectors. Grade 8 Economics Unit 2 Public and Private Sectors. What is meant by public sector and what's meant by private sector? See, public sector means the motive of the public sector is to engage in activities that serve in public. ஸோ பப்ளிக்குக்காக சர்வ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்டல் சர்வீசஸ் எல்லாமே இந்த பப்ளிக் செக்டர்ஸில் தான் போகும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர்ஸ். த மோட்டிவ் ஆஃப் திஸ் ப்ரைவேட் செக்டர் இஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஃப்ரம் தேர் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா, அவங்கள வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணி அதிலிருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க ப்ராஃபிட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ தே ஆர் கம்ஸ் அண்டர் திஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ். See introduction. India was basically an agrarian economy with a weak industrial base at the time of independence. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சது இல்லையா, அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன மட்டும்தான் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை பற்றி எதுவுமே தெரியாது. ரொம்ப வீக்காக இருந்தது, ரொம்ப புவராக இருந்தது. தேர் ஹை லெவல் ஆஃப் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. அப்போ நம்ம கண்ட்ரியில் எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சர் மட்டுமே தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அதனால் என்ன ஆகிடுச்சு, பாவர்ட்டினா வறுமை, அது அதிகமாகிடுச்சு. இல்லிட்ரஸினா அவ்வளோவா யாருமே படிக்க எழுத தெரியாது அந்த டைமில். அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் வேலையும் இல்லை கண்ட்ரியில். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே இல்லாதப்போ என்ன இருக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் வெரி புவர் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஓவர் ஹெட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து பொருளாதாரமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது சொசைட்டிலையுமே கூட. இட் இஸ் பிரின்சிபலி ஃபார் திஸ் ரீசன்ஸ் தட் the state had to play an extensive role in developing the country. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கணும், கண்டிப்பாக நம்ம இந்தியாவை வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தது. ஹென்ஸ் இந்தியா கன்சீவ் டு ஹாவ் த இந்தியன் எக்கனாமி ஆன் சோஷலிஸ்ட் லைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டெவலப்பிங் நேஷனாக மாற்றணும் அப்படின்னு இந்தியா வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தது. த எக்கனாமிக் க்ரோத் மே பி சஸ்டைன்ட் அட் அ மேக்ஸிமம் ரேட் இஃப் த ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர் ஜாயின் ஹேண்ட்ஸ். ஸோ பப்ளிக்னா கவர்மெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, ஸோ ப்ரைவேட்னா அவங்க வந்து அவங்களுக்கான ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் ப்ரைவேட் செக்டர்னு பார்த்துருந்தோம். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து நம்ம இந்தியாவில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரைவேட் செக்டர் அண்டு பப்ளிக் செக்டர் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணினா மட்டும்தான் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து முன்னேற்ற முடியும், மேக்ஸிமம் ஆக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்குது. இந்தியா ஃபாலோட் மிக்ஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் தட் இஸ் ஆப்ரேட்டட் பை ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ அதனால் இந்தியா என்ன நினச்சிது, ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்காக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் கூட ஆப்ரேட் பண்ணணும். அதனால் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம், போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால அது வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டமாக இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. சி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். There are all kinds of business organizations, small or large, industrial or trading, private owned or governmental owned in our country. ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டு பேரும் அதாவது பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணதுனால மிக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் தான் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தது. அதனால் வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸுமே இருந்தது. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் வியாபாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதான் ப்ரைவேட் ஓன்ட் ஆர் கவர்மெண்ட் ஓன்ட். ப்ரைவேட் அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை கவர்மெண்ட்கிட்ட ஒர்க் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸுமே இருந்துகிட்டு இருந்தது. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸே ரன் ஆகிட்டு இருந்தது. These organizations affect in our daily economic life and therefore become a part of the Indian economy. ஸோ நமக்கு வந்து டெய்லி நீட்ஸ் வந்து நிறையவே இருந்தது இல்லையா, ஸோ அதனால் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணது இல்லையா. டெய்லி நீட்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதுவும் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியில் ஒன் ஆஃப் த பார்ட்.
Since the Indian economy consists of both private owned and government owned business enterprises, it is known as mixed economy. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ரெண்டுமே வந்து நம்ம எக்கனாமிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்தியா வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி இதை வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஆப்டட் ஃபார் அ மிக்ஸ்ட் எக்கனாமி வேர் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஆர் அலவுடு டு ஆப்ரேட். அதனால் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு என்டர்பிரைசஸுமே வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு நம்ம இந்தியாவில். த எக்கனாமி தர்ஃபோர் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 செக்டர்ஸ், தட் இஸ் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். அதனால தான் எக்கனாமி வந்து 2வாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் ப்ரைவேட் செக்டர், அனதர் ஒன் இஸ் பப்ளிக் செக்டர். The public sector and the private sector allotted their respective roles in promoting the economic welfare of all sections of the community. ஸோ இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இம்பார்ட்டண்ட் அதனுடைய ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக்கல் வேல்யூவை வந்து வெல்ஃபேரை வந்து அதிகப்படுத்தணும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தேவையான வெல்ஃபேரை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இம்பார்ட்டண்ட் ரெஸ்பெக்டிவ் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கு இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே. பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் த ஓனர்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர்னால் நம்ம ஹெட்டிங் படிக்கும் போதே சொன்னோம், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே பப்ளிக் செக்டர்னு சொன்னோம். ஸோ ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. வேர் த ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரைவேட் பீப்புள். ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரைவேட் பீப்புள். அந்த பிஸ்னஸ்க்கான ஓனர் யாரோ அவங்க இதில் இருக்குது. The public sector enables full growth in an economy. Public sector is on the service motive and the private sector is on ப்ராஃபிட் மோட்டிவ். பப்ளிக் செக்டர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, அந்த கண்ட்ரியோடைய க்ரோத்துக்காக நிறையா பண்ணும். பப்ளிக் செக்டர் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் சர்வீஸ் மோட்டிவ். ஸோ இப்போ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ 4 பேர் வாலண்டியர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பப்ளிக் செக்டருடைய மோட்டிவ். பட் ப்ரைவேட் செக்டருடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கணும், மணி பேஸ்டு, அதில் வந்து ப்ராஃபிட்டை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. பப்ளிக் அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அவங்க சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக வந்து கவர்மெண்ட் கொடுக்குறத அவங்க வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். மிக்ஸ்ட் எக்கனாமி இஸ் த மிக்சர் ஆஃப் மெரிட்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். ஸோ மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறதுல வந்து மிக்ஸ்ட் எக்கனாமினாலே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ கேபிட்டலிசம் அப்படின்னா கண்ட்ரியோடைய ட்ரேட் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஓனர்ஸ் தான் வச்சுருப்பாங்க ப்ராஃபிட்டுக்காக. ஸோ அது கேபிட்டலிசம். சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து ஹோலாக சொசைட்டி, சமூகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இது பப்ளிக். அதனால் இதை வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து 2 செக்டராக டிவைட் பண்ணியிருக்கோம். என்னென்ன, பப்ளிக் செக்டர் அண்ட் another one is ப்ரைவேட் செக்டர். பப்ளிக் செக்டரில் என்னென்னலாம் வருது, டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங், ஸ்டாச்சுவரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ். பப்ளிக்னாலே கவர்மெண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் பப்ளிக் செக்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாச்சுவரி கார்பரேஷன் அப்படின்னா இப்போது இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க்கு, எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்டல் பேங்க்ஸ், கார்பரேஷன்ஸ், அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாச்சுவரி கார்பரேஷன்ஸில் வருது. அடுத்தது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா. கவர்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர்ஸில் என்னென்ன இருக்குது, சோல் ப்ரோப்ரியேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ் கம்பெனி. கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியும் இருக்குது, பப்ளிக் கம்பெனியும் இருக்குது, பப்ளிக் லிமிட்டடும் இருக்குது, ப்ரைவேட் லிமிட்டடும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டருக்குள்ளே தான் வரும். அதாவது ப்ரைவேட் அப்படின்னா இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் ப்ராஃபிட் ஈல்டு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே கம்பெனியாக இருந்தாலும் சரி. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு ஓனர் ஒருத்தராக இருப்பார், அவருக்கு கீழே நிறைய டீம்ஸ்லாம் இருக்கும், அவங்க வந்து அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் ப்ரைவேட் செக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர்.
The sector which is engaged in the activities of providing governmental goods and services to be general public is known as public sector. ஸோ செக்டர் இது வந்து ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சர்வீஸ் கவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்டல் குட்ஸ்க்கும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்கேஜ் ஆகணும். அந்த செக்டரை தான் பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். Next, the enterprises, agencies and bodies are fully owned, controlled and run by the government, whether it is a central or state government or local government. Anyway, எந்த கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லோக்கல் பாடி ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது என்டர்பிரைஸ் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஏஜென்சிஸ் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக சேர்ந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஏஜென்சிஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுதான் வந்து பப்ளிக் செக்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டர். When India achieved independence in 1947, it was primarily an agricultural country with a weak industrial base. நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். 1947 இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் 1947 இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரியாக தான் இருந்தது. இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் அவ்வளோவா நம்ம கண்ட்ரியில் இல்லை. ஸோ அது ரொம்ப வீக்காக இருந்தது. There were only 18 Indian ordnance factories in the country, which the British had established for their own economic interest and ruled the subcontinent with brute force. ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமாக பிரிட்டிஷ் வந்து நம்ம கண்ட்ரியில் அவங்க ஒரு 18 ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ்னால் அந்த மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க ஓன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ரொம்ப முரட்டுத்தனமாக நம்மளை ரூல் பண்ணணுங்கிறதுக்காக 18 ஃபேக்ட்ரிஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. The national consensus was in favor of rapid industrialization of the economy, which was seen as the key to economic development, improving living standards and economic sovereignty. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொஞ்சமாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுதான் வந்து ஒரு கீன்னு சொல்லலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்க பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தான் வந்து ஒரு கீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து எக்கனாமிக் பர்பஸை ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணினதுக்கு அதுதான் வந்து மெயின். Building upon the Bombay Plan 1940, which noted the requirement of government intervention and regulation, first industrial policy resolution announced in 1948 laid down broad contours of the strategy of industrial development. ஸோ 1940 பாம்பே பிளானை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகணும். கவர்மெண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதில் தேவைப்பட்டது. அப்போ வந்து ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனாக அனௌன்ஸ் பண்ணாங்க 1948. அதாவது அதனுடைய மெயின் நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரி பண்ணி ரொம்ப நல்ல முறையில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணணுங்கிறது மெயின் மோட்டிவாக இருந்தது. சப்சிக்வெண்ட்லி த பிளானிங் கமிஷன் வாஸ் ஃபார்ம்டு பை எ கேபினெட் ரெசல்யூஷன் இன் March 1950 and the Industrial Act was enacted in 1951 with the objective of empowering the government to take necessary steps to regulate இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1950 பிளானிங் கமிஷன் ஃபார்ம் ஆகுது. அதில் பார்த்தோன்னா 1951 இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க, எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம நல்ல முறையில் கொண்டு வரணும், அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கணுங்கிறது தான் அதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்தது. பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ப்ரமோட்டட் அண்ட் எக்கனாமிக் பாலிசி பேஸ்ட் ஆன் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் எ மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னா எக்கனாமிக் பாலிசி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அப்புறம் வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணார். இதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். He believed that the establishment of basic and heavy industry was fundamental to the development and modernization of the Indian economy. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய
இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து பேசிக்காக என்ன இருக்கணும், அதில் பேசிக்லேருந்து ஹெவி இண்டஸ்ட்ரி வரைக்குமே வந்து இதெல்லாமே தான் வந்து இந்தியன் எக்கனாமியை வந்து மாடர்ன் இந்தியன் எக்கனாமிக்கு இதெல்லாம் தான் பேசிக். அது பேசிக்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பிலீவ் பண்ணார். இந்தியாஸ் செகண்ட் 5-இயர் பிளான் 1956லேருந்து 1960 வரைக்கும் செகண்ட் 5-இயர் பிளான் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆக்ட் 1956 பாஸ் பண்ணுறாங்க. எம்ஃபசைஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் டு மீட் நேருஸ் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாலிசி. ஸோ 1956 இன்னொரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக பப்ளிக் செக்டரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் மோட்டிவ். அப்போ தான் வந்து நேருவோட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நேரு வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கார் இல்லையா, இது மாதிரி இருக்கணும்னு அதை பேஸ் பண்ணி தான், அதை மீட் பண்ணுறதுக்காக தான், அதுக்காக. His vision was carried forward by Dr. V. Krishnamurthy, known as the father of public sector undertaking in India. அவருடைய நேருவுடைய தாட் எல்லாமே வந்து யாருடைய தாட்டை வந்து பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தா, அதை வந்து யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணமூர்த்தி. அவரை வந்து பப்ளிக் செக்டருடைய ஃபாதர். இந்தியாவில் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் அண்டர்டேக் பண்ணுறாரு. அவர் வந்து நல்லா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொன்னோம். இந்தியன் ஸ்டாட்டிஷியன் ப்ரொஃபஸர் P.C. Mahalanobis was instrumental to its formulation, which was subsequently termed the Friedman-Mahalanobis model. ஸோ அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் P.C. Mahalanobis அப்படிங்கிறவர் வந்து ஃபார்முலேட் பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறாரு. அப்புறம் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அது வந்து நார்மலாக முன்னாடி இருந்த பாலிசியை விட இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டருக்கும் ப்ரைவேட் செக்டரையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமாக கொடுத்து அவங்கள வந்து நல்லா ரன் பண்ண சொன்னாங்க. அதே சேம் டைமில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அதாவது பிஸ்னஸ் இந்தியாவை விட வெளியிலையும் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெளியிலையும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெளியாட்களையும் வந்து பிஸ்னஸ்க்காக இன்வைட்டும் பண்ணோம். Thus, multinational corporations which operate in more than one country gained entry into the Indian economy. ஸோ அப்போ வந்து இந்தியன் எக்கனாமிக்குள்ளே ஒரு கண்ட்ரிக்கு மேலே வந்தோடனே நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் கெயின் ஆக ஆரம்பிச்சது. Thus, we have public sector units, private sector enterprises and multinational corporations co-existing in the Indian economy. அதனால் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸும் நல்லாவே டெவலப் ஆகி நிறையவே இருந்தது, ப்ரைவேட் செக்டர்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் நிறையாவே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்தது, உருவாகிட்டு இருந்தது. இது எல்லாமே கலந்து நம்ம இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே.